சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து அறுபடை வீடுகள், முருகன் அடியார்கள், முருக பக்தர்களுக்காக அப்படின்னு நெறைய தலைப்புல முருகன பற்றி தேடல்கள் பார்த்துட்டுருக்கோம். பார்க்காதவங்க இந்த வீடியோவோட எண்ட் ஸ்க்ரீன்ல பிளேலிஸ்ட்ல பின் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு எப்போ நேரம் இருக்கோ அப்போ பாருங்க. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு, கார்த்திகை மாதத்துல திருச்செந்தூர் முருகனை எப்படி வழிபடணும்? இத பத்தி தான் பார்க்க போறோம். கார்த்திகை மாதம் சொன்னாலே தீப ஒளியும், கார்த்திகை என்ற பெயர் கொண்ட தமிழ் கடவுளான முருகன தான் நம்ம நெனச்சு பார்ப்போம். முருகன் குழந்தையா அவதரிச்ச மாதம் கார்த்திகை மாதம் அப்படின்றதுனால முருகனோட அறுபடை வீடுகளுக்கு போய் வழிபட்டு வந்தோம்னா வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே அரங்கேறும். 16ம் பெற்று பெருவாழ்வு வாழ்க அப்படின்னு சொல்றதுக்கு ஏத்தாத மாதிரி மனமுவந்து முருகனை வழிபட்டா சகல செல்வங்களும் கிடைக்கும். ஒருவேளை அறுபடை வீடுக்கு செல்ல முடியாத நபர்கள் வீட்டிலேயே முருகப்பெருமானோட திருவுருவ படத்துக்கு எல்லா பூஜை செஞ்சு வழிபடலாம். இந்த மாதிரி பூஜை மற்றும் வழிபாட்டு முறைகளில் ஈடுபடக்கூடிய ஆன்மீகவாதிகள்ல நீங்களும் ஒருத்தராக இருந்தா கார்த்திகை மாதத்துல கடற்கரையில அருள் கொடுக்கக்கூடிய செந்தில் ஆண்டவரை தரிசனம் செய்யறதுக்கு ஏதாவது திட்டம் இருந்ததுன்னா உங்களுக்கான பதிவு தான் இது. முருகப்பெருமானோட அறுபடை வீடுகள்ல 2வது படை வீடான திருச்செந்தூர் கடற்கரையில் அமைந்திருக்கக்கூடிய ஒரே தலமா இருக்கு செந்தில் ஆண்டவர்ன்ற பேர்ல குடிக்கொண்டிருக்கக்கூடிய முருகப்பெருமான். அவர் நினைச்சா மட்டும்தான், அதாவது அவர் அனுமதிச்சா மட்டும்தான் திருச்செந்தூருக்கே போக முடியும். எல்லா தடைகளையும் தாண்டி ஒரு வழியா கோவிலுக்கு போறீங்க அப்படின்னா வீட்டில இருந்து புறப்படுறதுக்கு முன்னாடி ஒரு தீபத்தை ஏத்தி முதல்ல குலதெய்வத்தை வணங்கிக்கோங்க. பிறவி பிணிய போக்கி தலையெழுத்த மாத்தக்கூடிய வலிமை கொண்டவர் அப்படின்னும், படைத்தல் காத்தல் அழித்தல் இந்த 3 தொழில்களை செய்யக்கூடிய மும்மூர்த்திகளோட வடிவமா திருச்செந்தூர்ல மட்டுமே முருகன் அருள் கொடுக்கிறாருன்னு சொல்லப்படுது. நீங்க திருச்செந்தூரை அடைஞ்சதுக்கு அப்புறமா முதல்ல கடல்ல குளிக்கணும். அதுக்கப்புறமா 4 கிணற்றுல நீராடணும். 4 கிணற்றுல குளிச்சதுக்கு அப்புறமா வேற எங்கேயுமே குளிக்க கூடாது. இதை அடுத்து ஈர துணியை மாத்திக்கணும். ஈர துணியை மாற்றாம கோவிலுக்கு போகக்கூடாது. கோவிலுக்குள்ள போனதுக்கு அப்புறமா மூலவரான சுப்பிரமணியர் சுவாமி கிழக்கு நோக்கியும், சண்முகம் அப்படின்ற பெயரோடு இருக்கக்கூடிய முருகன் தெற்கு நோக்கியும் அருள் கொடுக்குறாங்க. அவங்கள வழிபடுறது ரொம்பவே நல்லது. இறுதியா கொடிமர விநாயகரை வழிபட்டு வழிபாடுதலை மேற்கொண்டு நிறைவு செய்யணும். கோவிலோட கொடிமரத்துக்கு கிட்டக்க இருக்கக்கூடிய ₹1 நாணயத்தை வச்சு வழிபடணும். என்ன வேண்டுதல் இருக்கோ அதை நினைச்சு வழிபடுறப்போ நினைத்த காரியம் நிறைவேறும் அப்படின்ற நம்பிக்கை உண்டு. ஒருவேளை நாணயத்தை வச்சு வழிபட்டதுக்கு அப்புறமா நினைத்த காரியங்கள் நிறைவேறிட்டு அப்படின்னா உங்களால முடிந்த நேர்த்தி கடனை செய்யலாம். முருகனுக்கு கொஞ்சமாவது பூக்கள் வாங்கி கொடுங்க. கோவில் பிரகாரத்துல குறைஞ்சது 8 இல்லைன்னா 12 மணி நேரம் வரையாவது கோவில்ல இருக்கணும். திருச்செந்தூர்ல அதிக சிறப்பு வாய்ந்தது வந்து துலாபாரம் மற்றும் குழந்தைகளை தத்து கொடுக்கக்கூடிய நடைமுறைகள் தான். பல நாட்களா உடல்நல பிரச்சனையால அவதிப்படக்கூடிய குழந்தைகளுக்கு வேண்டுதல் வச்சு முருகப்பெருமான மனமுருகி வழிபட்டா குழந்தை தெய்வமான முருகப்பெருமான் காத்தருள்வார் அப்படின்ற நம்பிக்கை இன்னும் நிலவிட்டு தான் இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இன்னும் முருகப்பெருமானை பற்றி நிறைய தகவல்கள் தெரிஞ்சுக்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு நல்ல தலைப்பில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.